அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போக போகிறோம் அப்படின்னா, தோரணமலை, தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தோரணமலை 800 மீட்டர் கடல் மட்டத்திலேருந்து மேலே இருக்கக்கூடிய கோயில். தென்காசிலேருந்து நம்ம கிளம்புனோம். தென்காசிலேருந்து அரௌண்ட் ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. அரை மணி நேரம் டயத்தில் நம்ம கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ அப்படியே கோயிலில் அதிகாலை நேரம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நல்லா இருந்தது. கீழே பார்த்தீங்க அப்படின்னா அன்னதானம் போகும்போதே நடந்துகிட்டு இருந்தது. அப்படியே அதை பார்த்துட்டு பக்கத்தில் நவகிரக ஸ்தலமும் இருந்தது. அது வழியாக ஒரு பாதை மேலே ஏறிச்சு. முதல்ல பார்க்குறது நமக்கு விநாயகர் சன்னதி. ஸோ இந்த விநாயகர் சன்னதியில் நம்ம சாமி கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறுறோம். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா இதில் 1193 படிக்கட்டுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னொரு காலத்தில் இது மிகப்பெரிய மருத்துவ பயிற்சி மையமாக அது இயங்கிட்டு இருந்திருக்கு. அகஸ்தியர் மற்றும் தேரையர் சித்தர் மூலமாக முதல்ல நடந்த கபால அறுவை சிகிச்சை இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காசிவர்மன் அப்படிங்கிற ஒரு மன்னனுக்கு தலைவலி இருந்ததாகவும், அவருக்கு கபால அறுவை சிகிச்சை செய்யும்போது அவர் தலைக்குள்ளே ஒரு தேரை, ஒரு சின்ன தவளை மாட்டிகிட்டு இருந்ததாகவும், அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இந்த தேரையர் சித்தர் ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி கொண்டு வரவும் அந்த தேரை அவர் தலையிலிருந்து அதில் தாவி குதித்ததாகவும், அதை பார்த்து சந்தோஷப்பட்ட அகஸ்தியர் அவருக்கு தேரையர் அப்படின்னு பேர் வச்சதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம படியில் மேலே ஏறும்போதே அங்கங்கே நிறைய மண்டபங்கள் இருக்குது. எல்லாமே முருகப்பெருமானுக்கு ரிலேட்டடான நிறைய பேர், அதாவது அகஸ்தியர், தேரையர், அப்புறம் அருணகிரிநாதர் பேரில் இருக்குது. ஒவ்வொரு மண்டபத்துக்குள்ளேயுமே நம்ம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்போது நிறைய படிக்கிறதுக்கு தக்கன நிறைய சரித்திர கதைகள் நிறைய எழுதி போட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது படிக்கிறதுக்கு. அப்படியே நம்ம பார்த்துட்டு மேலே ஏறினோம். அப்படி மேலே ஏறிட்டு இருக்கும்போதே நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக வழிகள் போகுது. பார்த்திங்கன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுனைக்குண்டான வழி. அதில் மேலே ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ஒரு பாதை போகுது. அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுதான் தேரையர் சித்தரோட ஜீவசமாதின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுலேயும் போகிற வழியில் ஒரு சின்னதாக சுனை இருக்குது. அந்த வழியாக அப்படியே நம்ம நடந்து போனோம்னா அது அந்த தேரையர் சித்தரோட ஜீவசமாதி. அது ரொம்ப அருமையான ஒரு இடம். கொஞ்சம் பார்த்து போகணும், கொஞ்சம் கீழே குனிஞ்சு போகிற மாதிரியான ஒரு இடம். அங்கே போய் சுவாமியை கும்பிட்டுட்டு அப்படியே மேலே ஏறினோம். அங்கேருந்து ஒரு 100-150 படி மேலே அங்கே முருகப்பெருமானோட சன்னதி. ஸோ அதில் தான் அகஸ்தியரும் தேரையரும் முருகப்பெருமானை வழிபட்டதாக சொல்கிறாங்க. சில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ஸ்லாம் அங்கே போயிட்டு இருந்தது. இதுதான் முருகப்பெருமானோட பாதம், திருவடி பாதம் இருந்ததாக சொல்கிறாங்க. அதை அப்படியே கும்பிட்டுட்டு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக நல்ல காற்று வீசிச்சு. அங்கே ஒரு அம்பாள் கோயிலும் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியே நம்ம சில ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு அப்படி கீழே வந்தோம். வர்ற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சுனை. இந்த சுனை பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சுனைன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய பேர் குளிக்கிறாங்க, கை காலெலாம் கழுவிட்டு போகிறாங்க, வாட்டர் பாட்டிலில் இதில் தண்ணி பிடிச்சிட்டும் போகிறாங்க. இந்த சுனை எப்போவுமே வற்றாது அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல ஜில்லுன்னு இருந்தது தண்ணி. பார்த்துட்டு அப்படியே பொறுமையாக கீழே இறங்கினாங்க. இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா எங்கேயுமே எந்த தூசி எதுவுமே இல்லை. ரொம்ப அருமையாக இருக்குது. எப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே அங்கே தொடப்பம் எல்லாமே வச்சுருக்குறாங்க. யாராவது நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்களே அதை சுத்தம் பண்ணிக்கலாம். நிறைய பேர் சுத்தம் பண்ணுறதை நாங்கள் பார்த்தோம் போகிற வழியில். எல்லோரும் வாலண்டியராக அவங்களே பண்ணிக்கிறாங்க. ஸோ கோயிலும் ரொம்ப சுத்தமாக இருக்குது. நீங்கள் சப்போஸ் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதிகாலை நேரத்தில் ஒரு 5 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. எவ்ரிடே டெய்லியே காலையில் 5 மணிக்கே கோயில் திறந்துடுறாங்க. எங்களுக்கு அது தெரியாது. அதனால் நாங்கள் 7:30க்கு தான் அங்கே ரீச் ஆனோம். ஒரு 40 நிமிஷத்துலேருந்து 1 மணி நேரத்தில் நீங்கள் அங்கே ரீச் ஆகிடலாம் மேலே ஏறுறதுக்கு. ஸோ நீங்கள் 5 மணிக்கு பிளான் பண்ணிங்கன்னா ஒரு 6 மணிக்குள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயில் இருக்காது. ரொம்ப நல்ல அமைதியான ஒரு கோயில். கேள்விப்படும் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, நரம்பு சம்பந்தமாக இல்லை அப்படின்னா ஏதாவது சர்ஜரி, ஆப்ரேஷன் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்கலாம் இங்கே தரிசனம் பண்ணிட்டு போகிறதா சொல்கிறாங்க.
ஸோ இது வந்து மருத்துவ ரீதியான நிறைய மூலிகைகள் சார்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் இந்த கோயில் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், இது வந்துட்டு தோரணமலை, இது வாரணமலை அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி காலத்தில் வாரணமலைன்னு சொன்னதாகவும், அது வாரணமலைங்கிறது ஒரு யானையோட முகத்தை ஒத்து இருக்கிறதுனால அதுக்கு அந்த மாதிரி பேர் வந்ததாகவும் சொல்கிறாங்க. அருமையான ஒரு முருகப்பெருமானோட சன்னதி இருக்கக்கூடிய ஒரு கோயிலுங்க. உங்களுக்கும் டைம் கிடச்சிது அப்படின்னா போயிட்டு வாங்க. தென்காசியிலேருந்து கடையம் போகிற வழியில் இந்த கோயில் வந்து வருது. ரொம்ப நன்றி.